ஓவிய போட்டி ஒன்று நடைபெற்றது. அந்த ஓவிய போட்டியில அநேக ஓவியர்கள் கடந்து வந்தார்கள். எல்லோரும் ஓவியத்தை வரைந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு ஓவியம் மிக பெரிய அளவில் பிரசித்தி பெற்றது. அந்த ஓவியத்தில் அந்த ஓவியர் இவ்விதமாய் வரைந்திருந்தார். மிகப்பெரிய ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையை சுற்றிலும் பயங்கரமான புயல் காற்று அடித்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வானத்திலிருந்து மின்னல் அடித்து கொண்டு இருக்கிறது. மழையும் பெய்து கொண்டே இருக்கிறது. அந்த பாறையில ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்துல ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை வைத்து சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த ஓவியம் மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்றது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, வேதாகமத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 9:9 விதமாய் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான புயல்கள் போன்ற பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். சில நேரத்துல நாமெல்லாம் தளர்ந்து போய் விடுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஓவியத்துல அந்த பறவை மழை பெய்கிற காலத்திலையும், மின்னல் அடிக்கிற காலத்திலையும், புயல் வீசுகிற காலத்திலையும் அந்த பாறைக்குள் இருந்த துவாரத்துக்குள் அது வாழ்ந்து கொண்டே வருகிறது. அதுக்கு எதிராய் கடந்து வந்த அந்த புயலையோ, தன்னை விட பலமான மின்னலையோ அது எதிர்பார்க்கவில்லை, அது பார்க்கவில்லை. அது சுகமாய் வாழ்ந்து கொண்டு வந்தது. இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நமக்கு கண்மலை என்று சொன்னால் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவில நீங்கள் அடைக்கலம் கொள்ளுகிற போது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு எதிராய் கடந்து வருகிற எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிரச்சனை பெருசு, என் பிரச்சனை என்னால தாங்க முடியாத அளவுக்கு வருகிறது. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கிற கிறிஸ்து என்கிற கண்மலை மேல இருக்கிறீங்க. அவர் உங்களை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. ஆமென்.